ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஸ்டஃப்டு சாக்லேட் பால்ஸ். இது நானே ட்ரை பண்ணது, நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 500 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை துருவி கூட எடுத்துக்கலாம், கேரட் துருவுறதுல. இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம், அதில் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதும் அது கூட ஸ்வீட்காக நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் கூட கம்மி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் டேஸ்ட்டு தர்றதுக்காக மில்க் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பால் ரெடியாக போகுது. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் இது கூட நான் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாகவே செய்யலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் பண்ணிடலாம். உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீயை க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எல்லாம் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ மேலே சாக்லேட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் இங்கே 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மில்க் சாக்லேட் பிடிக்குன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். அந்த பன்னீர் பால்ஸை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாக்லேட் பிடிச்சவங்க இந்த மாதிரி வெளியே கோட்டிங் பண்ணி சாப்பிட்லாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட அன்சால்டட் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூட ஸ்வீட்காக கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ளாஸியாக தெரிகிற வரைக்கும் மெல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, க்ளாஸியாக. ஓகே, இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பன்னீர் பால்ஸை இது கூட கோட்டிங் பண்ணிடலாம். இது கரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கோட்டிங் பண்ணிவிட்டு வைக்கிற இடத்துல ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே பிளேட்லேயே வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா பன்னீர் பால்ஸும் நான் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேல் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுவே நான் பட்டர் ஷீட்டில் போட்டிருந்தா எடுக்க ஈஸியாக இருந்திருக்கும்.
ஓகே, இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுக்க மறந்துடாதீங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பாய்.